இந்த வீடியோல ஜென்கின்ஸ்ல எப்படி யூசரை கிரியேட் பண்றது, அப்படி கிரியேட் பண்ண யூசருக்கு பெர்மிஷனை எப்படி அசைன் பண்றதுன்னு நம்ம ட்ரெய்னர் காஷியா உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். சோ இப்போ இங்க வந்து பார்த்தா எனக்கு மேனேஜ் அண்ட் அசைன்ட் ரோல்ஸ் இருக்கா. சோ இனிமே நான் என்ன பண்ணிக்கலாம், என்னோட பெர்மிஷன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். யார் யார் என்னென்ன பெர்மிஷன் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு. சோ இந்த பெர்மிஷனை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து என்ன இருக்கணும், யூசர்ஸ் வந்து இருக்கணுமா. இப்போ என்னோட ஜென்கின்ஸ்ல இப்போ அட்மின் ஒரு சிங்கிள் யூசர், ஒரு அட்மின் மட்டும் தான் யூசரா இருக்காங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன், ஒரு 2 யூசர்ஸை மட்டும் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 2 யூசரை வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேயா, இப்போ இந்த யூசர்ஸ்க்கு தான் நான் என்ன பண்ண போறேன், என்னோட பெர்மிஷனை வந்து ப்ரொவைட் பண்ண போறேன். ஸோ அந்த யூசர்ஸ் வந்து எந்தெந்த யூசர் என்னென்ன பெர்மிஷன்ஸ்லாம் வந்து நம்ம எப்படி செட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் மேனேஜ் அண்ட் அசைன் ரோல்குள்ள போனேன்னா எனக்கு இப்போ குளோபல் ரோல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஐட்டம் ரோல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த 2 ரோல்ஸ் தான் நம்ம வந்து டிஃபால்ட்டாவே ஆர்கனைசேஷன்ல யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஆர்கனைசேஷன்ல வந்து ஒர்க் பண்றாங்க, ஓகேவா. ஸோ உங்க ஆர்கனைசேஷன்ல வந்து மல்டிபிள் செக்டார்ஸ் இருக்கும். இப்போ மேனேஜ்மெண்ட் செக்டார் இருக்கும், ஹெச்ஆர் இருக்கும், அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி மல்டிபிள் செக்டார்ஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்குமா. ஸோ எல்லாராலும் என்ன பண்ண முடியும், அவங்க என்னென்ன ஒர்க் பண்றாங்கன்னு தான் பார்க்க முடியும். ஆனா அந்த ஒர்க்ல அவங்களால என்ன பண்ண முடியாது, உள்ள போய் ஒர்க் பண்ண முடியாதா. ஸோ நம்ம குளோபல் ரோல்ஸ்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஜஸ்ட் அவங்க என்னென்ன ஒர்க் பண்றாங்க, மற்றவங்க என்னென்ன ஒர்க் பண்றாங்க அப்படின்னு குளோபல் ரோல்ஸ்ல நான் என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஓகேவா, ஜஸ்ட் என்ன பண்றாங்கன்றத நான் என்ன பண்ணிக்கலாம், வியூ ஆக்சஸ் மட்டும் நான் கொடுத்துப்பேன். ஸோ அப்போ அட்மினா இருக்கவங்க என்ன பண்ணலாம், அட்மினா இருக்கவங்களுக்கு நான் என்ன ஆக்சஸ் கொடுப்பேன் அப்படின்னா, வியூ ஆக்சஸ் பிளஸ் ரைட் ஆக்சஸ். இது ரெண்டுமே இருக்கவங்க வந்து அட்மினால என்ன பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீம் ஹெச்ஆர் டீம் இருக்காங்க அப்படின்னா, ஹெச்ஆர் டீம்ல குளோபல் ரோல்ஸ்ல இருக்கவங்க நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் யார் யார் இருக்காங்க அந்த வியூ தான் பண்ண முடியும். ஆனா அட்மினால வந்து யார் யார் இருக்கா அப்படின்றவங்கள வியூவும் பண்ண முடியும், சேம் டைம் அவங்களை என்ன பண்ண முடியும், டெலீட்டும் பண்ண முடியும். ஓகேவா, அவங்கள ரிமூவும் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால தான் ரீட் அண்ட் ரைட் ஆக்சஸ் வந்து அட்மினுக்கு இருக்கும். எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வந்து வியூ ஆக்சஸ்ல வருவாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கவங்க எல்லாருமே வியூ அண்ட் ரைட் ஆக்சஸ்ல வருவாங்க. ஓகேயா, அப்ப ஐட்டம் ரோல்ஸ்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்ல, இப்போ ஹெச்ஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹெச்ஆர்ல எத்தனை பேர் இருப்பாங்க, ஒரு 4-5 பேர் இருப்பாங்களா, ஹெச்ஆர்னு இருப்பாங்க. ஹெச்ஆர்லயே வந்து எப்படி இருப்பாங்க, ஒரு 7 பேர் இருக்காங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து வேற என்ன இருக்கும், இப்போ மேனேஜ்மெண்ட் இருக்காங்க. ஸோ மேனேஜ்மெண்ட்ல வந்து ஒரு 6 பேர் இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, இப்போ ஹெச்ஆரா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா என்ன ஒர்க் இருக்கும், 7 பேருக்கும் என்ன ஒர்க் இருக்கும், ஒரு சில ஒர்க் வந்து இருக்கும். லைக் இப்போ ஸ்கிரீனிங் பண்றது, லைக் வேற என்ன பண்றது, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பண்றது, இந்த மாதிரி வந்து ஒரு சில ஒர்க்லாம் வந்து அவங்களுக்கு இருக்குமா. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து அவங்களோட ஆக்சஸ், லைக் அவங்க ஹெச்ஆரா இருந்தாங்க அப்படின்னா ஹெச்ஆருக்கான ஆக்சஸ் மட்டும் அட்மின்ல என்ன இருக்கோ அதை மட்டும் நான் அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். குளோபல் ரோல்ஸ்ல ஹெச்ஆரோட ஆக்சஸ் மட்டும் நான் வந்து என்ன பண்ணிப்பேன், ஐட்டம் ரோல்ஸ்ல ஒரு குரூப் மாதிரி கிரியேட் பண்ணிப்பேன். ஸோ இது ஒரு குரூப் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஐட்டம் ரோல்ஸ்ன்றது ஒரு குரூப். அந்த குரூப்ல நான் என்ன பண்ணிப்பேன், லைக் ஹெச்ஆர், மேனேஜ்மெண்ட், சாஃப்ட் ஸ்கில் அப்படின்னு அந்த குரூப்ஸை மட்டும் கிரியேட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏற்ற ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு ஜாப்ஸை மட்டும் அவங்களுக்கு வந்து நான் கொடுப்பேன். ஓகேயா, பெர்மிஷன்ஸை மட்டும் நான் அவங்களுக்கு கொடுப்பேன். இப்படி மட்டும் நம்ம பண்ணுவோம். இதுதான் வந்து குளோபல் ரோல்ஸ் அண்ட் ஐட்டம் ரோல்ஸ். ஓகேயா, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இதுல வந்து யூசர் 2, ஓகேவா. ஸோ அட்மின்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ நான் என்ன பண்றேன், யூசர் 2 வந்து இதுல ஆட் பண்றேன். ஓகே, அண்ட் யூசர் 3, யூசர் 2 யூசர் 3 ஆட் பண்ணிட்டு நான் ஓவராலா அவங்களுக்கு என்ன ஆக்சஸ் கொடுப்பேன்னு சொன்னேன், ரீட் ஆக்சஸ் மட்டும் கொடுப்பேன்னு சொன்னா, அந்த ஆக்சஸ் மட்டும் நான் கொடுக்க போறேன், ரீட். ஸோ என்ன பண்ணிட்டேன், ஓவராலா அந்த யூசர் 2 யூசர் 3 ரீட் மட்டும் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். ஓகேயா, இப்போ ஐட்டம் ரோல்ஸ். ஸோ ஐட்டம் ரோல்ஸ்ல வந்து குரூப்பா கிரியேட் பண்ண போறேன். இப்போ நான் என்ன பண்றேன், டெவலப்பர் அப்படின்னு ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்றேன். ஓகே, டெவலப்பர்னு கிரியேட் பண்ணிட்டு அந்த டெவலப்பர் வந்து எதை ரன் பண்ணும், டெவ்னு ரன் ஆகுற ஜாப்ஸ் எல்லாமே வந்து ரன் பண்ணும். இததான் வந்து நான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதையும் வந்து அன்னைக்கே நான் உங்களுக்கு எப்படின்னு இதை
எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ டெவ்னு கொடுத்து டாட்னு கொடுத்தா டெவ்வுக்கு நெக்ஸ்ட் இருக்க என்ன லெட்டரோ அது வரும். ஸ்டார்னு கொடுத்தா அது ஃபுல்லாவே லாஸ்ட் வரைக்கும் அந்த ஜாப் வரைக்கும் அது எடுத்துக்குமா. அதுதான் வந்து நான் இங்க பேட்டர்ன்ல கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஆட் பண்ணேன். ஸோ இப்போ எனக்கு டெவலப்பர்னு ஒரு இது வந்து ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து டெஸ்டருக்கு நான் என்ன பண்றேன், டெஸ்ட் ஸ்டார் இப்படி கொடுத்துறேன். இப்போ நான் வந்து டெஸ்டரையும் வந்து ஆட் பண்ணிட்டேன் ஐட்டம் ரோல்ஸ்ல. ஓகேவா. ஸோ ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணணும், எல்லாத்தோட ஆக்சஸும் வந்து அவங்களுக்கு நான் கொடுக்குறேன். அவங்க அந்த கிரெடென்ஷியலை வந்து கிரியேட் பண்ணலாம், ஜாப்ஸை ட்ரிகர் பண்ணலாம், எல்லா ஆப்ஷனும் அவங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ டெவலப்பர் குரூப்ல நான் யாரையாச்சும் ஆட் பண்ண அப்படின்னா அவங்க இந்த ஒர்க் எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஜஸ்ட் வந்து மேனேஜ் ரோல்ஸ்ல குரூப் மட்டும் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். பட் நான் என்ன பண்ணல, யூசர்ஸை வந்து நான் இன்னும் அசைன் பண்ணல. ஓகேவா. ஸோ இப்போ நான் இதில் ஆட் யூசர் போயிட்டு நான் இங்க யூசர் 2ன்னு கொடுத்தேன் அப்படின்னா யூசர் 2 யாரோ, இப்போ ஷயானின்ற நேம் யூசர் 2, ஸோ அவங்க வந்துட்டாங்க. யூசர் 3ன்னு கொடுத்தேன்னா யூசர் 3ல யார் இருக்காங்களோ அவங்க வந்துடுவாங்க. அவங்கள யூசர் 2ஆவும் யூசர் 3ஆவும் ஆக்சஸ் கொடுக்குறேன். இது வந்து இங்க அட்மினுக்கு பதிலாக நம்ம டெவலப்பர் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இங்க வந்து டெவலப்பர் டெஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். ஓகேவா. ஆமா, டெவலப்பர் டெஸ்டர்னு கொடுத்துருந்தீங்கன்னா கரெக்டா அந்த வெறும் ரீட் ஆக்சஸ் மட்டும் இருக்கு அப்படின்னா. ஓகே. ஸோ இதை கொடுத்துட்டு நம்ம இன்னும் இங்க அப்ளை கொடுக்கல, அப்ளை பண்ணாதான் அது போடுவாங்க. சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ இங்க என்ன பண்ணலாம், ஆட் யூசர்னு கொடுத்து யூசர் 2 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அவரை நான் எங்க ஆட் பண்ண போறேன், டெவலப்பர் 2 வந்து நான் யூசர் 2 நான் டெவலப்பர்ல ஆட் பண்றேன். அண்ட் யூசர் 3 நான் எங்க ஆட் பண்ண போறேன், டெஸ்டரா வந்து ஆட் பண்றேன். ஓகேவா. ஆட் பண்ணிட்டு என்ன பண்றேன், அப்ளை பண்ணிட்டு சேவ் பண்றேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து இப்போ அட்மினா இருக்கேனா, இது வந்து அட்மின் அக்கௌண்ட். ஸோ இந்த அட்மின் அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரோல்ஸ் கிரியேட் பண்ண முடியுது, பீப்புள் ஆட் பண்ண முடியுது, 3 ஜாபையும் அவங்களால ரன் பண்ண முடியுது. இப்போ நான் என்ன பண்றேன், லாக் அவுட் பண்ணிட்டு யூசர் 2ஆ லாகின் பண்றேன். ஓகே. நான் யூசர் 2ஆ லாகின் பண்ணேன் அப்படின்னா இங்க பாத்தீங்களா எனக்கு இப்ப ஷயானி நேம் வந்துருச்சா. ஸோ இவங்களால என்ன பண்ண முடியாது, டெஸ்ட் ப்ராட வந்து ரன் பண்ண முடியாது. யூசர் 2க்கு நான் என்ன ஆக்சஸ் கொடுத்துருக்கேன், டெவலப்பர் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். அப்ப டெவலப்பரோட மட்டும் தான் அவங்களால என்ன பண்ண முடியும், ரன் பண்ணிக்க முடியும். ஸோ அவங்களால ஜாப் எதுவுமே வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா நாங்க யூசர் 2க்கு அந்த பெர்மிஷனே நான் கொடுக்கல. கரெக்டா. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், லாக் அவுட் கொடுத்துட்டு யூசர் 3ஆ லாகின் பண்றேன். ஸோ யூசர் 3க்கு என்ன இருக்கு, டெஸ்டிங்கோட ஆப்ஷன் இது பெர்மிஷன் இருக்கா. ஸோ அவங்களும் என்ன பண்ண முடியும், டெஸ்ட் மட்டும் தான் வந்து ரன் பண்ண முடியும். ஓகேவா. யூசருக்கு வந்து நான் ஜாப்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். யூசராலையும் ஜாப் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அங்க நம்ம வந்து மேனேஜ் ரோல்ஸ்ல வந்து பெர்மிஷன்ஸ் கொடுத்தோமா, இல்ல நான் என்ன பண்ணணும், யூசர் 2க்கு வந்து என்ன பண்ணணும், இங்க ஜாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜாப்ல போயிட்டு நான் கிரியேட்ன்ற ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். ஓகே. இப்போ நான் யூசர் 2க்கு இங்க கிரியேட் ஆப்ஷன் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணி யூசர் 2 லாகின் பண்ணனா யூசர் 2க்கு நியூ ஜாப் வந்து கிரியேட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து வந்துடும். ஓகேயா. இப்போதைக்கு நான் எல்லாமே ரீட் ஆப்ஷன் மட்டும் கொடுத்தனால அவரால் ரீட் மட்டும் பண்ண முடியும். ஓகே ஃபைனா. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து AWS DevOps ரிலேட்டடாக நிறைய வீடியோஸை நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்காக B-Tree சிஸ்டமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.